பரிசுத்த பிதாவே, இந்த மகிமை நிறைந்த இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாலையில எங்க பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை தேவை என்பதை கற்று அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவர். பலத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாலை நேரத்தில் நீர் வெளிப்படுவீராக, நீர் பேசுவீராக. அன்றைய நான் பேசி மக்கள் கேட்க வேண்டாம், நீர் பேசி நாங்கள் கேட்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த மாலை நேரத்துல உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். விசேஷமாய் இந்த மாலை நேரத்துல தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். அதை நான் உங்களோடு கூட பேசி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். சரிங்களா? எல்லாரும் வசனத்தை ரொம்ப கவனமா கவனிக்கணும். டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. தயவுசெய்து சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு வாஞ்சியோடு நம்ம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கான அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன வாரம் சொன்னேன் உங்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்றவன கர்த்தர் சாபத்துக்குள்ளாக்குவார் வெயில போட்டு. அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையில பயங்கரமான பவர் இருக்கு. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையில அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது ரொம்ப தாகத்தோடு கேட்கும் போது அது விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாச நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய ஸ்பிரிட்டை கற்றுக் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஏதோ ஒன்று இழந்த மாதிரி எனக்கு தெரியுது. அல்லேலூயா. நீங்க எதை இழந்து போல நம்மோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு வரைக்கும் சதா காலம் தான் பண்ணவர். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். அதனால தைரியமா இருங்க. எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் நீங்க சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்க என்ன பண்றது இல்ல, நாங்கள் ஒடுங்கி போய் என்றால் எங்களை உண்டாக்கின ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? சரி, வாசிக்கலாம். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகாய் chapter 2 verses 9 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வேகமா வாசிக்க பார்க்கலாம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று ஜெரோம் சொல்லுகிறார். அப்படி போட்டுக்க. பைபிள்ல சொல்லுவார். என்ன போட்டுருக்கு? சேனைகளின் கர்த்தர் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இங்க பாருங்க, சொல்லுகிறார் அப்படின்னா நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுகிறார் என்ன அர்த்தம் சிஸ்டர்? அப்படி இல்ல. சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இது வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. சொல்லுங்க. thus saith அப்படின்னு சொன்னாக்கா, saith அப்படின்னா said அப்படின்றது வேற, is going to say. saidனா சொல்லி முடிச்சார்னு அர்த்தம். going to say னா அர்த்தம் இனி சொல்ல, வெரி குட், சொல்ல போறார்னு அர்த்தம். வெரி குட் பிள்ளையே, சொல்ல போற அர்த்தம். saith அப்படின்னு சொன்னாக்கா கண்டினியூஸ். என்ன சொல்றது? பிரசன்ட் கண்டினியூஸ். அப்படினா என்ன சொல்லுவாங்கப்பா? கண்டினியூஸ். அப்படின்னா அவர் இப்பயோ சொல்றாரு, இனி என்ன பண்ணுவாரு? சொல்லுவார்னு அர்த்தம். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? முந்தின ஆலயத்துடைய மகிமை வேற, இப்ப இருக்கிற மகிமை என்பது வேற. அப்படிதானே? அது வேற, இது வேற. எது வேற? சொல்லுங்க பார்க்கலாம். முந்தின ஆலயத்துடைய மகிமை வேற. எந்த முந்தின ஆலயம்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எது முந்தின ஆலயம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எது முந்தின ஆலயம்? சாலமன் கட்டினாரே, அது எந்த ஆலயம்? அது அது முந்தின ஆலயம். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எஸ்ரா கட்ட போனாரே, அதுதான் ஆலயம். அது பிந்தின ஆலயம். சொல்லலாமா? ஆமென். நல்லா நீங்க கவனிச்சா வசனம் நல்லா உங்களுக்கு புரியும். பைபிள் அழகா கர்த்தர் சொல்றாரு, முந்தின ஆலயத்துடைய மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்துடைய மகிமை எப்படி இருக்குமா? ரொம்ப பெருசா இருக்கும். நல்லா நல்ல தேவ ஜனங்க நல்லா கவனிக்கணும். தேவன் நமக்கு செய்ய போற காரியம் ஏதோ ஒரு சின்ன காரியம் இல்ல. ஆண்டவர் எனக்காக பெரிய காரியம் செய்ய போகிறார். நீங்க சொல்லிக் கொண்டே இருக்கிற வாழ்க்கையில, ஆண்டவரே எனக்காக என்ன பண்ண போறீங்க, நீங்க பெரிய காரியம் செய்ய போறீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்குமே, கர்த்தர் சின்ன காரியம் செய்வார்னு சொல்லிச்சானா சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, அவர் பெரிய காரியம் செய்வார். செய்வாரா? செஞ்சிருக்கிறாரா? என்ன சிஸ்டர் செஞ்சிருக்கிறாரா? சிம்பிளா சொல்ல போனா, இதே போன மே மாசம் இங்க நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது இந்த வெயில் தாக்கத்துல வெறுவெல்லாம் மேல ஊத்தோம். ஆமாவா இல்லையா?
அப்படிதானே? இதே இந்த மாசத்துல இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த சபைக்கு ஆண்டவர் இயேசுவை கத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப முந்தின விஷயத்தை காட்டிலும் இந்த பிந்தின விஷயத்தை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். என்னங்க ஒரு ஆமீன் சொல்லலாம்? உண்மைதானே சிஸ்டர்? செய்யாம இல்லங்க. போன வருஷம் 3 ஏசி இருந்துச்சுங்க, இந்த வருஷம் 3 ஏசி இருந்துச்சு சொல்ல முடியல யாராலையும். போன வருஷம் நான் 1 வருஷம் சம்பளம் வாங்கியிருந்தாங்க, இந்த வருஷம் பார்த்தா சம்பளம் கம்மி பண்ணி 50,000 தர சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ போன வருஷம் 50,000 சம்பளம்னா இந்த வருஷம் நிச்சயமாய் கர்த்தர் 1 வருஷம் சம்பளம் கொடுத்துருப்பாரு நான் சொல்றேன். ஆமாவா இல்லையா? ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னாக்கா அது கர்த்தர் மேல தப்பு இல்லை. யார் மேல தப்பு? ஏன் மேல தப்பு சிஸ்டர். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு நாள் நம்மளது குறை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க பிரதர். ஐயா உங்க வாழ்க்கையில சொல்றேன், இதற்கு மாத்திரம் எந்த ஒரு மனுஷன் செவி கொடுக்கிறான்னு சொல்றேன், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்ந்த இடத்தை கர்த்தர் வைப்பான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ எல்லாரும் கவனிக்கணும். இப்போ பைபிள் அழகா போட்டுருக்கு, முந்தின ஆலயத்துடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய். பார்த்து எல்லாம் கவனிக்கணும். உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். What is mean by glory of God? தேவனுடைய மகிமை என்று சொன்னால் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க, வீக்கா சொல்லுங்க. எவ்வளவு பாட்டெல்லாம் பாடுறோம்ல, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, மகிமையின் நம்பிக்கை, மகிமை மகிமை மாட்சிமை, அப்படியோ பாடுறோம் இல்ல? எவ்வளவு பாட்டு, மகி மறுரூபமாக்கிடும் மகிமையின் எல்லா பாட்டு பாடுறோம். ரைட்டு தான். ஐயா இதை பாருங்க, தயவுசெய்து முகத்தை பாருங்க. தயவுசெய்து உங்களை தலை வச்சு கேட்கிறேன். உங்களை பார்க்கிற ஒரு கேள்வி கேட்கிற இந்த மாநிலத்துல மகிமை என்று சொன்னால் என்ன? பிரின்சி நீ சொல்லி பார்க்கலாம். மகிமை நான் சொல்லி பார்க்கலாம். பிரின்சி சொல்லு. மகிமை என்று நான் சொன்ன வேற யாரும் சொல்ல முடியும்? நீ சொல்ல முடியுமா? என்ன சொல்ல? மகிமைன்னு சொன்னா இந்த உலகத்திலேயே ஜாலியா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மகிமை. ஒரு அலையா சொல்லுவோமா? அவனாச்சும் ட்ரை பண்றான் வந்த பிள்ளை. நீ சொல்லி சொல்லலாம். வா சூப்பரா சொன்னாப்பா. கேட்கலாம் அந்த குழந்தைக்கு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில புதுசு புதுசா ஒவ்வொரு செஞ்சே இருந்தது. அதுதான் ஒரு மகிமை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? சரி, நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த மகிமைக்கு இந்த வேதத்துல நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் பிரசங்கம் பண்ணா இந்த நாள் ஃபுல்லா போதாது. ஏனென்றால் அவருடைய மகிமைக்கு அளவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இந்த மகிமையை நல்லா கவனிக்கணும். இந்த மகிமை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறான்னு சொன்னாக்கா, எந்த ஒரு மனுஷன் அந்த மகிமையை விரும்புறானோ, எந்த ஒரு மனுஷன் அந்த மகிமையை வாஞ்சிக்கிறானோ, நான் சொல்றேன், வாஞ்சி உள்ள ஆத்மாவுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமை கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப இந்த மகிமையோட முதல் காரியம், மகிமை என்று சொன்னால் என்ன? அத ஆண்டவர் இந்த வேதத்துல அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இப்ப வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகத்துடைய 40ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். 40ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம். 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை. அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு மேகம், நல்லா கவனிக்கணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே இறங்கின போது அங்கே பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்ப மகிமைன்னு சொன்னா அதே 40ஆம் அதிகாரத்துடைய 35ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. நல்லா கவனிக்கணும். அப்ப என்ன விஷயம்? தேவனுடைய மகிமை ஒரு சபைக்குள்ள வந்துச்சுன்னா, அல்லது தேவனுடைய மகிமை ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வருமை என்று சொன்னால், அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு மனுஷன் பிரவேசிக்க முடியாது. பாக்குறீங்களா? பாயிண்ட் வரீங்களா? என் கூட கேட்சப் பண்றீங்களா பாயிண்ட்? இப்ப நீங்க இப்ப பாதி உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம், 50% புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நான் இன்னொரு கொஞ்சம் டீப்பா விளக்குறேன். அதே 40ஆம் அதிகாரத்தினுடைய 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்
எழும்பும் போது இஸ்ரவேல் பிரயாணப்பட்டு புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம். அப்படி என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா இங்கே ஆண்டவர் ரொம்ப விளக்கமாக ஒரு அழகான ஒரு வரைபடத்தை நமக்கு ஒரு காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? எப்பா, மகிமை என்பது வேற ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு இடத்தில் தேவ ஜனங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறாங்களோ அங்கே நான் வந்து இறங்குறேன் பாரு, உங்க சபைக்குள்ள வந்து இறங்குறேன் பாரு. நீ சொல்றவரு ஆண்டவரே ஒரு பிரசன்னம் என்று மூணு சொல்றவரு, அந்த பிரசன்னம் தான் தேவனுடைய மகிமை. சொல்லாமா? ஒரு பிரசன்னம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசன்னம் வந்துச்சுன்னா கண்ணில் என்ன வரும்? என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா வரும். நமக்கு கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது, என்ன வர மாட்டேங்குது? உங்களுடைய எண்ணெல்லாம் நம்மளை ஏற்கலாம் ஆண்டவர் ஏதோ நமக்கு ஏதோ பூமியில உண்டாக்கி வச்சுட்டு நமக்கு அதை கொடுப்பாரோ இதை கொடுப்பாரோ, அவனுக்கு செஞ்சுட்டாரு எனக்கு செய்யாம விட்டுட்டாரோ, என்ன வந்து கீழே வச்சுட்டாரு, அவனை மேல வச்சுட்டாரு, என்ன அடியில வச்சுட்டாரு, அவனை கோபுரத்தை வச்சுட்டாரு. இதை யோசிக்கிறதால தான் நம்ம ஆண்டவருடைய பிரசத்தை பண்ண முடியல, உணர முடியல. என்ன பாப்பா சொல்றது? என்ன சொல்றது? நம்முடைய எண்ணங்களுக்குள்ள இருக்கிற பலவிதமான பயங்கரமான அந்த விஷயம் என்ன சொல்றதுன்னா, இதற்காக தான் நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற, உனக்கு மகிமைக்கும் சம்பந்தம் கிடையாது. உன் மேல நீ பாரு, கர்த்தரை அவர் பாப்பாரு. நம்மள வந்து இந்த விசுவாசத்துல போட்டு அவிசுவாசம் உள்ள எண்ணம் போட்டு முடக்கிறதுனால பண்ண தேவனுடைய மகிமையை காணாத நீ உள்ள புதைக்கப்பட்டிருக்கிறாய். தேவனுடைய மகிமை அறிஞ்சவன் தைரியமா இருப்பான். வாழ்க்கை என்ன குறித்து கவலைப்பட மாட்டான். ஒரே ஒரு கவலை வேணும், ஐயோ நான் ஆத்தும ஆதாயம் செய்யாம இருக்கிறேனே, இன்னும் கத்துக்காக நான் உழைக்காம இருக்கிறேனே, இன்னும் அநேக மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறேனே. அதைத்தான் தேவ மகிமை விரும்புகிற ஒரு மனுஷன் செய்வான். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலன்னு சொன்னாக்கா, நான் சொல்றேன் உண்மையாகவே நீ தேவனுடைய பிரசன்னத்தை இன்னும் உணர்ந்து அர்த்தம். தேவனுடைய மகிமை எந்த ஒரு மனுஷன் உணர்றானோ அவன் மனசுடைய வாழ்க்கையில கண்ணீர் வரும். அவன் மனுஷனுடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துல ஒரு பாரம் வந்துடும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ளத்துல ஒரு ஏக்கம் வந்துடும். செபிக்கலனா ஒரு ஏக்கம் வரும், துதிக்கலனா ஒரு ஏக்கம் வரும், வேதத்தை வாசிக்கல ஒரு ஏக்கம் வரும். எனக்கு உண்மையா வர மாட்டேங்குதுன்னா நீ சொல்ல ஜென்மம் என்ன சொல்றது? அப்படிதான் சிஸ்டர், எனக்கு ஒண்ணுமே வரல, ஜெபிக்கவும் எனக்கு தோண மாட்டேங்குது, அவரை துதிக்கவும் தோண மாட்டேங்குது என்று ஒரு சபையில சொன்னேன். என்ன சொன்னேன்? அல்லேலூயா. இந்த தானியேல் என்பவன் பைபிள்ல போட்டுக்கு தான் முன் செய்து வந்தபடியே ஜனம் எத்தனை ஜெபமா சொல்லி பார்க்கலாம்? 3 வேளை ஜெபிச்சான். ஆனா அவன் ஜெபிச்சதுல 3 வேளை தான். ஆனா தானியேலை குறித்து ஒரு வேற தேசத்துடைய ராஜா தரியும் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு கேட்கலாம். அவனுக்கு தெரியுது, எப்பா நீ 3 வேளை இல்ல, நீ இடைவிடாம பண்ண, நீ வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிற. நான் சொல்றேன் பாரு, உன் வாழ்க்கையில 3 வேளை ஜபமும் இடைவிடாம துதிக்கிற துதி அபிஷேகம் இருந்துச்சுன்னா ஒன்ன போல ஜெயாலி உலகத்துல யாருமே கிடையாது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நம்மள சிந்தெல்லாம் மாறி போச்சு சிஸ்டர். சதீஷ் மாமா, நம்ம சிந்தெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இங்க இல்ல, வேற உலகத்துல நம்ம இருக்கிறோம், வேற ஒரு மகிமைக்குள்ள இருக்கிறோம். இல்ல, இப்படிப்பட்ட மகிமை தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற, தேவனுடைய பிரசன்னம் என் மேல தங்குகிற, சபைக்குள்ள கூடி வருகிற அந்த ஜனவரத்துல ஒரு மகிமை வந்து இறங்குது பாருங்க. ஏன்னா நீ பிரயாணப்படுவதற்கு கூட உன்னை பாதை காட்டுறதான ஒரு தேவ மகிமை விரும்புகிற மனுஷ வாழ்க்கை தான் நேரா கத்த கொண்டு போவோம். ஒண்ணு, இது தேவனுடைய மகிமைன்னு சொல்றாங்க. 2வது வாசிக்கலாம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். திருப்பங்க பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 33 வாசிக்கலாம். 18ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மோசே, அப்பொழுது மோசே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். நல்லா கவனிக்கணும். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போகும் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். என்ன இதை காண்பிக்குதுன்னு சொன்னாக்கா, தேவனுடைய மகிமை என்பது வேற ஒன்றும் இல்லை, அவருக்குள்ள இருக்கிற கேரக்டர்.
புரியுதா உங்களுக்கு? அம்மா புரியுதா? நம்ம மகிமை நம்ம குதிக்கிறோம். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, மகிமையை காண்பிக்கமான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் மகிமையில வேற ஒண்ணுடா, நான் இறக்கமா இருக்கேன்டா, நான் கிருபையா இருக்கேன்டா, நான் தயவா இருக்கேன்டா, நான் அன்பா. அதுதான் அவருடைய மகிமை. ஒண்ணு இல்ல, இட் இஸ் த இமேஜ் ஆஃப் காட். எப்படி? என்னவா? இமேஜ். அவரை போல இவரு. யார போல இவரு? இவரை போல இவரு. என் பாப்பா என்ன மாதிரி, என் பிள்ளை என்ன மாதிரி, என் மகா என்ன மாதிரி. அவங்க அப்பா மாதிரியே பண்றா பாரு, அவங்க அப்பா மாதிரியே நடக்கிறா பாரு, சாப்பிடுறா அவங்க அப்பா மாதிரி சாப்பிடுறா பாரு, தூங்குறா பாரு, அவங்க அப்பா தூங்குவாரு இப்படி தூங்குவாரு, அது மாதிரி தூங்குவாரு. இதெல்லாம் என்ன அப்படியே காப்பி கேட்டா என்ன சொல்லுவாங்க? காப்பி கேட். என்னப்பா காப்பி கேட்? அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி. அப்போ அந்த உரிச்சு வச்ச மாதிரி சொல்றாங்க பத்தியா, அதுதான் கர்த்தர் இங்க விளக்கிருக்கு. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தயை எல்லாம் நான் உமக்கு முன்பாக கடந்து போக பண்ணி அவர் நாமத்தை நான் கூறுவேன். இறக்கமா இருக்கிறவர் ஆண்டவரா. இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அந்த மாலை நேரத்துல, தேவ மகிமையை விரும்புகிற நீ அவரை மாதிரி இறக்கமா இருக்கிறாய தேவ சபையை? தேவ மகிமையை வாஞ்சிக்கிற நீ அவரை மாதிரி கிருபையா இருக்கிறாய தேவ சபையை? அதுதான் the image of God. அதுதான் மகிமை. நம்ம இறக்கமாவும் இருக்க மாட்டோம், நம்ம தயவாவும் இருக்க மாட்டோம், நம்ம அன்பாவும் இருக்க மாட்டோம், நம்ம யாரையும் மதிக்கவும் மாட்டோம், நம்ம யாரையும் நேசிக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணுவோம்? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் வந்தாருதான். எங்க வந்தாரு? அங்க வந்தாருதான். இப்ப நான் எங்க நம்பருக்குள்ள வரணுமே அப்படிதான். நமக்குள்ள வரணுமே தம்பி, நமக்குள்ள வரணுமே தம்பி. தேவ மகிமை ஏதோ சும்மா பாத்துட்டேன், அதோ வாங்க, இங்க இருந்து வைக்கலாம் அப்படி பார்க்கறது இல்லையே. இஸ்ரவேல் எல்லாரும் மகிமையை பார்த்தாங்க, தேவனுடைய மகிமை தூரத்துல பார்த்தாங்க. தேவனுடைய மகிமை எல்லாம் வந்து அந்த மகிமை மறந்து போச்சு, மகிமை மறந்து போச்சு, மகிமை காணாம போச்சு. இன்றைக்கும் தேவ சபைகளுக்கு நிலைமை, தேவ ஜனங்கள் தேவனுடைய மகிமை சனங்கள் இழந்து விட்டார். ஆமென். ஒரு இடத்துல பைபிள்ல போட்டிருக்கு, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சாம். எங்க தெரியுமா? எங்க தெரியுமா? என்றைக்கு இஸ்ரவேலுக்கு உண்டான உடன்படிக்கை பற்றியை தேவ ஜனங்கள் இழந்து என்றைக்கு பலிஸ்தங்கிட்ட வந்து தாளவாட்டாங்களோ அன்றைக்கு மகிமை போயிடுச்சு. என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த உடன்படிக்கை பற்றி நமக்குள்ள இருந்தால்தான் நான் சொல்றேன், உனக்குள்ள ஒரு மகிமை வரும். ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பாட்டு பாடுவோமா? ஈ மேஜர் பிடிக்கலாமா? ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புவே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புவே, மேகமே மகிமை மேகமே, இந்த நாளிலே கந்தம் உண்மையா பாடுமா? அம்மா மேகமே மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே, வானம் திறக்கனோ தெய்வம் பேசனோ, வானம் திறக்கனோ தெய்வம் பேசனோ, நேச மகன் என்று நித்தம் சொல்லனோ, நேச மகன் என்று நித்தம் சொல்லனோ, மேகமே மகிமை கயத்தே இந்த இறங்கி வாருமே, மேகமே மகிமை வந்தால் போதுமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, கையளவுமே கண்டால் பெருமழை பொழிந்தது, கையளவு
மேகமே நடக்கும் பாதைகளை நாடோறும் காத்துமே, நடக்கும் பாதைகளை நாடோறும். சொல்லுங்க, மேகமே கையத்தடி வலிமை, ஒரு மகிமையான ஒரு மேகம் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வரட்டும், நம்முடைய குடும்பத்தில் இறங்கி வரட்டும், நம்முடைய சபைக்குள்ள இறங்கி வரட்டும். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையை நாம் பார்க்கத்தக்கதாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி நடக்குமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு மகிமை வேணும் சிஸ்டர். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. We need the glory of God. தேவ மகிமை மாத்திரம் உங்க மேல வந்துருச்சுன்னா நீ ரொம்ப ஸ்பெஷலா நீ மாறிடுவ. You will be more special. நீ அந்த மகிமை நீ போகும்போதே கூட மகிமை வந்துட்டே இருக்கும். புரியுதா சொல்றது? தனியா விட்டுட்டு போக மாட்டார். உன் கூட அந்த மகிமை பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கும். நீ எங்க போனாலும் மகிமை முன்னாடி ஃபாலோ பண்ணும். முன்னாடியும் மகிமை போவோம், பின்னாடியும் மகிமை போவோம். அப்படியே ஃபாலோ போயிட்டே இருப்பேன். அந்த மகிமை உன்னை காத்து கொண்டு போவோம். பைபிள்ல போட்டிருக்கு மகிமையானவர்கள் எல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஏன் வந்து அநேக குடும்பத்துல இன்னைக்கு காவல் இல்ல, பிள்ளைங்க வாழ்க்கையில ஏன் காவல் இல்ல, புருஷன் வாழ்க்கையில ஏன் குடிகாரனா காவல் இல்லாம பாவத்துல இருக்கான்னு சொன்னாங்க. என்ன இல்ல? மகிமை இல்ல. சரி, இப்போ இந்த மகிமை சொல்ல, இந்த மகிமை ரொம்ப பிரஷியஸ். இந்த மகிமையை எது போய் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த மகிமை நம்ம மூடுற ஒரு மகிமை. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் மேல ஒரு தேவ மகிமை இருந்தது. அவர் ஆமென் சொல்லலாம்ல. அந்த மகிமை இருந்தபடியினால அவங்க ஒரு வேளை வந்து ட்ரெஸ் இல்லாம இருந்தா கூட அந்த மகிமை அவர்களை மூடினபடியினால அவன் நிர்வாணம் காணப்படவில்லை. பாப்பா புரியுதா? ஏன் நிர்வாணம் காணப்படல? ஒரு மகிமை இருந்துச்சு மேல. ஏன் சிங்கம் போய் கடிக்கல? சொல்லுங்க, ஒரு மகிமை இருந்துச்சு. ஏன் பாம்பு போய் கொத்தல? மேல நடந்துச்சு, ஒரு மகிமை இருந்தது. ஏன் யானை போய் எட்டி விட்டு சாவடிக்கல? ஒரு மகிமை இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஒரு மகிமை இருந்தது. அதே மகிமை சுமந்த ஈக்குவல், அந்த மகிமை ஈக்குவலா சுமந்த ஒரே ஆள் யாருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். யாருப்பா? வா ஐயா, எங்க அவன பாஸ்ட் ஆகிங்க. எப்படி சொல்றாங்க? அசால்ட்டா சொல்றாங்க. ஐயா பைபிள் அசால்ட்டா சொல்றாங்க. ஏன்னா யோவான் சொல்றாரு, பிதாவுக்கு இருக்கிற அந்த ஒரே மகிமை நான் என்ன பண்ணோம் கண்டோன்னு சொல்றாரு. இயேசு போறாரு, நடந்து போறாரு, எல்லாம் யாரு பிதாவுடைய மகிமை போதுனா. ஏன் அந்த மகிமை எக்ஸாக்டா சொல்றது யாரு? அதனாலதான் ஏசப்பா 40 நாள் காட்டு மிருகத்துல அவர் உபவாசம் பண்ணும் போது சிங்கம் வந்துச்சு, புலி வந்துச்சு. ஆனா உன்னோட சேரவில்லை, ஒரு மேல ஒரு மகிமை இருந்துச்சு. சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. நம்ம மேல ஏன் வந்து கண்டது தாக்குது? ஏன் வந்து நம்ம பிடிச்சி இழுக்குது? போராட்டம், வசிச்சா போராட்டம், வீட்டுல போராட்டம், ஆபீஸ்ல போராட்டம், போனா போராட்டம். ஏன்னா உங்கள இல்ல, மகிமை இல்ல. சரி, இந்த மகிமைய ஒரு காலை டேமேஜ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வாசிக்க போறோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம். 23ஆம் வசனம். ரோமர் 3:23. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வாசிக்கிறாங்க. எல்லாரும் பாவம் செய்து சிஸ்டர் இந்த மகிமையை ஏன் நம்ம விட்டு தேவன் இந்த மகிமை ஏன் வந்து டேமேஜ் சொன்னாங்க? என்னதான் உள்ள வந்து சொல்லி பார்க்கலாம். அப்பா சின்ன வந்துச்சு வா உள்ள. ஆண்டவர் கொடுத்த மகிமை யாரும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது சிஸ்டர். ஒரு மகிமையை மேல வச்சா வச்சதுதான். உன் மேல தேவன் மகிமையை போட்டாங்க, அது போட்டதுதான். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் மேல ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்தார். ஆனா இந்த மகிமையை டேமேஜ் பண்ற ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் பாவம் செய்து என்ன பண்ணாங்க? தேவன் தந்த மகிமையை இழந்தாங்க. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையை நம்ம இழக்கக்கூடாது பேர். எதை ஒண்ணா இழந்துருவோம். திலகா சொந்தக்காரன் கூட இழந்துருவோம். சில நேரத்தில் கூட இருப்பான், ரொம்ப நெருங்கின உறவன். சொல்லுவான், மச்சான் நீ எங்க போனோம் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேனும். அவன் விட்டுட்டு போனா விட்டுணும். ஆனா எதை விடக்கூடாது? தேவனுடைய மகிமை நம்ம விடக்கூடாது.
செக் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மகிமை நம்ம கூட இருக்குதா? அந்த மகிமை கூட இருந்துச்சுன்னா அது ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். என்ன பண்ண தெரியுமா? உங்களை அது உணர்த்தினே இருக்கும். தேவனுடைய காரியமாவே உங்களை கொண்டு போகும். சொல்லுங்க ராமன், சொல்லுங்க. அப்படி லெஃப்ட் ரைட் அது திரும்பும் போது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி என்ன பண்ணுவோம்? அந்த மகிமை கண்ணை போன, கண்ணை ஒழுங்கா பாரு, சிந்தையை ஒழுங்கா பாரு, வாயை ஒழுங்கா பாரு, கையை ஒழுங்கா பாரு, காலை ஒழுங்கா வச்சுக்கோ. இந்த மகிமை என்ன பண்ணுது? உன்னை என்ன பண்ணுது? அப்படியே ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி என்ன பண்ணுது? உன்னை நேர் வழியா கொண்டு போட்டான் கர்த்தருடைய மகிமை. ராமன், சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்ப எல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். உங்க வலது கரத்தை தலைமையில வைங்க. ஒரு மகிமைக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை இந்த மாலை நேரத்துல தேவன் தந்த ஒரு மிகப்பெரிய மகிமை ஒருவேளை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இழந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த மகிமையோடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்குதான். நட்சத்திரங்களுக்கு வேற மகிமை, நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குதான். எத்தனை கோடி கணக்கான நட்சத்திரம் மேல மேல எட்டி பார்த்தா மேல ஸ்டார்ஸ் தெரியும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூரியனுக்கு உண்டான மகிமை வேற, சந்திரனுக்கு மகிமை வேற, ஒன்னொன்றுக்கு ஒரு மகிமை சிஸ்டர், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமை. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு விசேஷம் உள்ள மகிமை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? இப்ப அந்த மகிமை நாம் ஜெபிக்க போறோம். இந்த மகிமை உண்மையா வாஞ்சிக்கிறவங்க பைபிள்ல போட்டு சங்கீதம் 40 வாசிக்க வேணாம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் ஏகமாய் காண்பார்கள். அப்போ உன் இருக்கிற மகிமையை உலக ஜனங்க காணணும்னு சொன்னாக்கா அந்த மகிமை உனக்கு இருக்கணுமே சிஸ்டர், பிரதர். அந்த மகிமை உனக்கு இருக்கணுமே. சபைக்கு வந்தா மட்டும் போதுமா? சபைக்கு வந்து கத்த துதிச்சா மட்டும் போதுமா? சபைக்கு வந்து காணிக்க போட்டா மட்டும் போதுமா? இல்லைங்க. தேவனுடைய மகிமையை சுமக்கிற ஒரு பாத்திரமானி மாறுற வரைக்கும் அந்த மகிமை உன் மேல ஜனங்கள் பார்த்துட்டு அந்த விடக்கூடாது. அந்த மகிமையை இழந்து போயிருக்கிறாங்க தேவ சபையை. சின்ன சின்ன விஷயத்துக்காக, சின்ன சின்ன காரணத்துக்காக ஒரு மிகப்பெரிய மகிமை இன்னைக்கு சபையில் இழந்து விட்டது. இன்னைக்கு மீண்டும் இந்த மகிமையை பெற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உன் தலைமையில கை வைச்சோ, ஆண்டவரே அந்த மகிமை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஏதோ சின்ன பாவம் ஆண்டவரே, என் மேல இருக்க சின்ன குற்றம் ஆண்டவரே, ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஆண்டவரே, நான் தவறா பண்ணிட்டேன்ப்பா, நான் தவறா பேசிட்டேன், நான் தவறா யோசிச்சிட்டேன், அதனால நீங்க மன்னிச்சு ஆண்டவரே மீண்டுமா மகிமை தாங்கப்பா. நீ ஜெபிச்சு பாருங்க. ஒரு தேவ மகிமை உங்களை இப்ப இறங்கி வரும். இப்ப இறங்கி வரும் தம்பி தங்கச்சி, இப்ப இறங்கி வரும். நாளைக்கு இல்ல, நைட் இல்ல, இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த நொடி பொழுது ஒரு தேவ மகிமை நிச்சயமாக மூடிவிடும். அதை நிஜம் பண்ணும், நிஜம் பண்ணும், நிஜம் பண்ணும், நிஜம் பண்ணும். ஆண்டவரே ஒரு மகிமையை தாங்கப்பா. சொல்லுங்க, ஒரு மகிமை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரு மகிமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த மகிமை எங்களுக்கு வேணும்ப்பா. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு அந்த மகிமை வேணும் ஆண்டவரே. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மகிமை வேணும் ஆண்டவரே. அந்த மகிமை வந்துச்சுன்னா காவல் உண்டாகுமே. அந்த மகிமை வந்துருச்சுன்னா அதில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுமே. அந்த மகிமை உள்ள வந்துருச்சுன்னா ஒரு அபிஷேகம் வெளிப்படுமே. அந்த மகிமை உள்ள வந்துருச்சுன்னா நாங்க பாவத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவோமே. அந்த மகிமை உள்ள வந்துருச்சுன்னா நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோமே. அந்த மகிமை உள்ள வந்துருச்சுன்னா நாங்க துதிக்க ஆரம்பிச்சிருவோமே. அப்படிப்பட்ட ஒரு மகிமை தாங்கப்பா நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் மகிமை எங்களை கொடுப்பான். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ண தரங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ண இப்போ வேகமா வாசிக்கலாம். அந்த அதிகாரம் வசந்த வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வேகமா திருப்பங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்துடைய 15ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம். வேகமா வாசிக்கலாம். 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்க மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு, வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரமுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் இருக்குது. ஓ விசேஷத்திற்கு ஒரு நட்சத்திரம் ஒரு மகிமன் சொன்னாக்கா அதே மகிமையை ஆண்டவர் வேற நட்சத்திரம் கொடுப்பது இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைமையில தேவன் ஒரு விசேஷம் உள்ள ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க யாரும் சொல்லுவாங்க, விவேஷ் இருக்காரு, விவேஷ் மேல ஒரு மகிமை இருந்தா விவேஷுக்கு மேல வைத்திருக்கிற மகிமை வேற, விசேஷ் மேல இருக்க மகிமை வேற. ஒரு ஆமென் சொல்லாமா? உங்களை கேட்கணுமா? உங்க என்ன சொல்லு? சுதேஷ் மேல இருக்கிற மகிமை வேற, ஜெரோம் மேல இருக்கிற மகிமை வேற.
பிரிஸ்கிலா மேல இருக்கிற மகிமை வேற, சாரா மேல இருக்கிற மகிமை டிஃபரண்ட், யூனிக். யூனிக் பாப்பா. We are all unique. We have been created by the unique glory. அப்போ உனக்கு ஒரு மகிமை இருக்குமா? அது தெரியல உனக்கு. தம்பி உனக்கு ஒரு மகிமை உனக்கு தெரியல, எனக்கு ஒரு மகிமை தெரியல. அந்த மகிமையை நான் கண்டுபிடிக்க தான் தேவன் எனக்கு என்ன பண்ணாரு? சபையை கற்றுக் கொடுத்திருக்கார், கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கார். மகிமையை ஃபைண்ட் பண்ண போய் எனக்கு என்னன்ற மகிமை வச்சிருக்கீங்க? ஒரு மகிமை அப்படி பரண்டு அப்படி கரண்டு அப்படி கிளம்பி அப்படி மகிமை அப்படி போச்சுன்னா, ஒரு மகிமை போது அந்த 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 பாத்திரத்தை தூக்கி உள்ள போறாங்க ஐயா. என்ன புரியலையா? ஒரு பெரிய கெபி இறக்கும் போதுன்னா உள்ள லிஃப்ட் வந்துருக்கும், இல்ல வந்து எஸ்கேட் வந்துருக்குமா இது இருக்கிற மாதிரி தூக்கி என்ன பண்ணிருப்பானுங்க? ஓட்டு வச்சிருப்பானுங்க. இந்த பாத்திரம் அந்த மகிமை போய் கீழே விழும்போது சிங்கெல்லாம் கப்சிட்டு போய் உட்காந்து போயிட்டு உள்ள இப்படி இருந்திருக்காங்க. எத்தனை சிங்கம் இருந்துச்சு தெரியல உள்ள. சிங்கம் படுத்திருக்கிற சிங்கம் அப்படி பாத்திரம் வர எவ்வளவு அந்த போறோம் அந்த பாத்திரம் கீழே விழுந்த உடனே சிங்கம் போயிட்டு வரமா உட்காந்துச்சான். ஏன்னா சிங்கத்துக்கு மகிமையை பார்க்க முடியல. சொல்லுங்க ராமே, சொல்லுங்க. ஒரு மகிமை சும்மா கிடையாது. ஆண்டவர் வந்து வாயை கட்டி போட்டா இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் அவனுக்குள்ள இருந்த தேவனுடைய மகிமையை அவன் பார்த்து பார்த்து அந்த மகிமையை அவன் தரித்து கொண்டபடியால அவன் மகிமையாய் மாறிவிட்டான். ரொம்ப விசேஷங்க. பேதுரு சிறைச்சாலைக்குள்ள போட்டு நாளைக்கு காலைல இருக்கு அசாசினேஷன் பண்றான், அது அடக்க போறான். நைட்டு போறான், பூத கட்டான். என்னடா அவன் தெரியல, அவனுக்கு யாருக்கு பேதுருக்கு தெரியல. ஏதோ என்ன பண்ணாரு? சொப்பனத்துல இருக்கிறாரு. போறான், போதையில போறாரு. சரி கேட்டு ஒன்னாம் காவல் ரெண்டாம் காவல் நாளாக வெளியே போனோம். அப்பெல்லாம் தெரியுது யார் வந்தது உள்ள வந்துருக்கு தூதன் என்றால் ஒரு தேவ மகிமாவா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஸ்தேவானை வந்து சாவடிக்க போறாங்க. என்ன பண்றாங்க? அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான், கல்லெடுத்து அடிக்கிறானுங்க. நம்ம யோசித்து பாருங்க, உன் மேல கல்லை தச்சா சும்மா இருக்கேன் என்ன பண்ணுவோம்? திருச்சி ஓடுவோம். எம்மா கல்லடிக்கிறான் அவன். ஒரு முறை பக்கத்துல சுனாமி கூட்டத்துல கான்சன் பிரசன்ட் ஊழியம் பண்ண போயிட்டு இருந்த கும்பலா போறோம். ஏசிய சபையில இருந்து போயிடும். கேளு சிஸ்டர்லாம் கேளுங்க, விஷயத்தை கேளுங்க. உள்ள போயிட்டு பாட்டு பாடுறோம். ஒரு கும்பல் வந்து பாடாதுன்றோம். யாரும் ஒரு கும்பல் நீங்க பாடாதீங்க சார் இருக்கிறோம். இன்னொரு கும்பல் சொல்றாயோ நீங்க பாடிங்க நந்திரி அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான் எங்களை வந்து தட்டவன் ஒருத்தன், எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தன், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு எங்களை அடிக்க ஆரம்பிச்சான். சேர்ந்து எப்படி இருக்கும்? சண்டையால இருந்துச்சு. இப்போ உங்களால சண்டை அடிக்கிறாங்க, பழம் கல்லு பறக்குது. ஏசப்பா என் மண்டியை மட்டும் காப்பாத்துப்பா, காலில் இருந்தாச்சும் பரவாயில்ல. உள்ள எனக்கு பயம், கல்லு அடிக்கிறாங்க. ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டான், ஸ்ட்ரெஞ்சரை வச்சுட்டான், மைக்கை வச்சுட்டான். துண்டா காணம் துணியா நீ ஓடின ஓட்டம் தான். இன்னைக்கு வரைக்கும் சுனாமி சொல்ல கால் வைக்கல. சொல்லுங்க ரகலியா, சொல்லுங்க. கல்லந்து அடிக்கிறாங்க. முழங்கால் படி போட்டு தைரியமா காமிச்சு ஆண்டவரே உங்க பாவத்தை என்ன பண்ணீங்க மன்னிங்க ஏன்னு சொல்ல முகத்துல ஒரு தேவ மகிமை. ஆமென். அந்த மகிமை கத்தர் வேற யாருங்க தரலங்க. அந்த மகிமை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மகிமை போயிட்டு உங்க வீட்டுல நாய்க்குது, அந்த மகிமை நாய் மேல வைப்பாரா? சொல்லு பார்க்கலாம். சரியா? உங்க வீட்டுல நாய் யாருக்கா நாய் வச்சுக்கீங்களா? உங்க வீட்டுல புறா இருக்கா? வீட்டுல கிளி இருக்கு, வீட்டுல கிளி மேல மகிமை கத்தர் வைப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நாய்க்கும் பேய்க்கும் மகிமை இல்லைங்க. என்ன உண்டாக்குங்க அவரை போல சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு விசேஷத்த மகிமை கத்தப்படும். இந்த மகிமையை தான் ஜனங்க என்ன பண்ணுங்க, கண்ணில் மை போட்டுக்குதுங்கோ, லிப்ஸ்டிக் போட்டுக்குதுங்கோ, இங்க குத்திக்குதுங்கோ, இங்க குத்திக்குதுங்கோ, எங்கெங்கயோ குத்திக்குதுன்னா வந்து அந்த மகிமையா ஸ்பாயில் பண்ணிருங்கப்பா. சிஸ்டர் பைபிள் வசனங்க அது முடிஞ்சா போடுங்க. நீங்க மகிமை ஆடைகளுக்கு லட்சண முதலுக்கு அலங்கரிப்பு தேவையா? என்ன பண்ணுது அந்த வசனம் எடுப்பீங்களா? நீங்க எடுப்பீங்க அந்த வசனம் எடுப்பீங்களா? எடுக்க பார்க்கலாம். நீங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளா ஒத்துங்க. நான் இப்ப சொன்ன வசனத்தை எடுத்துருங்க. நான் எடுத்துட்டு அந்த வசனத்தை சிஸ்டர் எடுத்துங்க. சிஸ்டர் நான் வாசிக்கலாமா? சிஸ்டர் 1 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம். இதுதான் ஐயா, சாரி 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிக்க சிஸ்டர். 22 இருந்து. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீரத்துடைய அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். இங்க பாருங்க, இதான் வசனம். நம்மிலே லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம். இப்ப இங்க பாருங்க, இப்ப எதுக்கு அலங்காரம் நிறைய போடுறீங்க சிஸ்டர்? ஏமா பாப்பா நல்லா என்ன பாருமா, என்ன பேசுறேன் பாருங்கம்மா. எதுக்கு அதிகமா நீங்க மேக்கப் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க டாக்டருக்கு பண்றீங்களா இல்ல மூஞ்சி பண்றீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க எதுக்கு பண்றீங்க? அப்ப பைபிள் என்ன சொல்லுது? மூஞ்சி நான் சொல்லுது வெரி குட். அழகான தமிழ் எழுத்து. நம்ம லட்சணம் இல்லாத மூஞ்சி லட்சணத்தை பத்தி சொல்றாங்க. அதான் நான் தான் உங்களுக்கு ஏன் மகிமையா நான் மேல வச்சிருக்கா? நீ லிப்ஸ்டிக் போட்டா போய் நிக்கிறா, நீ சும்மா போய் நின்னாலே ஒரு மகிமை ஜனங்க பாக்கா. சார் 40 days சார் ஃபாஸ்டிங். யாரு? மோசே. எத்தனை நாள் சிஸ்டர்? 40 நாள் சிஸ்டர். இங்க பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணுது அவன் சாப்பிடவும் இல்ல குடிக்கவும் இல்ல சிஸ்டர். 2 நாள் சாப்பிடாம இருந்தாலே என்ன நம்மால நோஞ்சா மாதிரி ஆயிடும் சிஸ்டர். நாங்க முகலாம் ஒட்டி போச்சு. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. 40 நாள் அவன் சாப்பிடவும் இல்ல, அவன் குடிக்கவும் இல்ல, அவன் குடிக்கவும் இல்ல, ட்ரெஸ்ஸா மாத்தல. ஆனா மேல இருந்து கீழே இறங்கி வரான். ஜனங்க அவன் முகத்தை பார்க்க முடியும். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தா இப்படிப்பட்ட மகிமையை நம்ம பாவம் செஞ்சு இழந்து போயிருக்கோம். அழகான தேவனுடைய மகிமையை அக்கிரமத்தை செய்தவர்கள் அந்த அப்படிப்பட்ட விளையாடப்பட்ட மகிமை நாம் இழந்திருக்கிறோம். தேவ சபையே, இன்றைக்கு அந்த மகிமை கொடுக்க முடியும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்படிப்பட்ட ஒரு மகிமை தேவன் நமக்கு இலவசமாய் அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்புங்கம்மா 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் எழுதின புத்தகத்தினுடைய தெரியுங்களா? சாரி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயா இல்ல இவனை வாசிக்க போறப்ப இப்ப 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17 இருந்து வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. அப்புறம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை அடைந்து. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வேணும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அர்த்தம் வெரி குட். அந்த மறுரூபம் எங்க நீ போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு நீ போக முடியும். தம்பி தங்கச்சி, இந்த சரீரமோ இந்த மாம்சமோ இந்த கண்ணோ இந்த காதோ இந்த மூக்கோ இந்த ரத்தமோ எங்க போவான்னு சொல்லுங்க. முடியாதா? முடியாது. ஆமாவா? பைபிள் அப்படி போட்டிருக்கா? பைபிள் வாசகம் இருக்கு. அப்புறம் டைம்ல காமிக்கிறேன். இப்ப என்ன சொல்றாரு? இப்ப 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாசிக்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாம் எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? அது சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை அடைந்த ஊழியம். இது நீங்க 3ஆம் அதிகாரத்தை வாசித்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்லாம் புரியும். இப்படிப்பட்ட ஊழியம். ஊழியம் சொன்னாக்கா வெறும் மினிஸ்ட்ரி மட்டும் சிஸ்டர். நீங்க செய்த எல்லா காரியமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஏங்க நீங்க பரிசுத்தமா தேவனுக்காக உலகத்துல வாழ்வதே நாம் தேவனுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியம். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீ நீதியா வாழற பாரு, அது தேவனுக்கு நாம் செய்கிற ஊழியம்.
நீ உண்மையாகிற பாரு, அதுக்கு தேவன் செய்கிற ஊழியம். நீ உத்தமமா இருக்கிற பாரு, அது வேலை செய்கிற தேவனுக்கு ஊழியம். நீ தன்னை காக்கிற பாரு, பொல்லாங்க தொடாம, பிசாசு தொடாம, பாவம் தொடாம நீ காக்கிற பாரு, அதுவே தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவராக நாங்கள் இறக்கப்பட்டிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமா நடக்கல, தேவ வசந்த புரட்டல, சத்தியத்தை வெளிப்படுத்துறோம். தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சி முன்பாக என்ன பண்ணா என்ன பண்றோம்? உத்தமன் என்று விலக பண்ணுகிறோம். அடுத்த வருஷம் வாசிக்கலாம் பார்க்கலாம். எங்களுடைய சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் அடுத்த வருஷம் 4ஆம் வருஷம் வாசிக்கலாம். 4ஆம் வருஷம் வாசிக்கலாம். இதான் மேட்டர். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபல இந்த உலகத்துடைய பிசாசனம் என்ன பண்ணான்? மனதை குருடாக்கிட்டான். இந்த மகிமையா ஜனங்க பார்க்க முடியல. ஏன் மகிமை நீ விரும்ப முடியலன்னா உன் விருப்பம் அது கிடையாது, உன் மனசை பிசாசனம் பண்ணிட்டான், குருடாக்கிட்டான். அதான் அது அடுத்த வருஷம் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் வாசிங்க. 6ஆம் வருஷம் வாசி பார்க்கலாம். வெரி குட். தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணுவதற்காக அப்பா எங்களுடைய உள்ளங்களிலே அந்த மகிமை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உள்ளத்துல அந்த மகிமை வந்துச்சுன்னா போதும். அடுத்த வருஷம் வாசிக்கலாமா? இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிற்று என்று விளங்கும்படிக்கு இந்த மகிமை என்ற பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோம்? அழிந்து போகிற மண்பானத்துல பெற்றிருக்கிறபடினால நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ராமன் சொல்லாமா? சரி, இப்ப உங்க பார்த்து 2வது கேட்கிறேன். மகிமை எங்களுக்கு வேணும், நாங்க என்ன செய்யணும்? இந்த மகிமை உங்களுக்கு வேணுமா? சரி, மகிமை வேணும். மகிமை வேணும். இந்த மகிமை கண்டிப்பா வேணும், நிச்சயமா வேணும். வெரி குட். ஆண்டவர் இந்த மகிமை எல்லாருக்கும் கொடுக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த மகிமைக்கான சரியான ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை மாத்திரம் நான் காமிச்சு கொடுத்துட்டு நான் ஜெபிக்க போகிறோம். இப்ப வேகமா வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அப்ப என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவுடனே கூட நான் இந்த பூமியில மகிமையான வாழணும்னு சொன்னாக்கா அந்த பைபிள் சொல்லுனா பாடுபடுறது. இந்த மகிமை ஒண்ணு வேணுமா? ஈஸியா கொடுக்க மாட்டாரு, ஃப்ரீயா தர மாட்டாரு. ஒண்ணு செய்யணும், நான் கிறிஸ்துக்காக என்ன பண்ணோம்? I have to suffer for the Christ. அந்த நாயன் சொல்லுவான், பேயன் சொல்லுவான், சீப்போன்னு சொல்லுவான். நீ சொல்ல God bless you brother, அதுதான் பாடுபடுறது. அப்பதான் நிறையவான் பரவாயில்ல பிரதர், ஏசப்பா படிவிட்டு அடிச்சாங்க பிரதர், ஒன்னு அடிக்கும் பிரதர், அதான் பாடுபடுறது. சும்மா கிடையாது மகிமை, சும்மா விட்டு வரோம் போறோம் பார்த்தா வச்சுக்குவான் வாங்கி பார்ப்போம். இல்ல அவரோடு கூட நீ பாடுபட்டாதான் பிரதர் மகிமை. ராமன் சொல்லாமா? நீங்க மாட்டிச்சுங்க. 2வது வேகம் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம் 40ஆம் வசனம். யோவான் 11:40 வேகம் வாசிக்க பார்க்கலாம். யோவான் 11. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நான் நல்லா கவனிக்கணும். தேவனை அல்லேலூயா விசுவாசம் என்பது ஏதோ ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அந்த விசுவாசம் இல்ல. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா கர்த்தர் மேல இருக்கிற ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ், ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு உண்மைத்தன்மை, ஆண்டவர் எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் நான் இயேசு விட்டு விலக மாட்டேன்னு நீ சொல்ற பத்தியா, அந்த மனுஷன் தான் மகிமையை பார்க்க முடியும். என்ன இயேசுபடி பண்ணிட்டாரு? இயேசு என்ன பண்ணிட்டாரு? துரோகம் பண்ணிட்டாரு ஏசப்பா. எவ்வளவு நம்பினா அவரை கைவிட்டார் ஏசப்பா. எவ்வளவு துரோகம் பண்ணிருப்பேன், இப்படி பண்ணிட்டாரு. ஒருதடவை கேட்ட ஆண்டவர்கிட்ட எவ்வளவு பேர் அவன் கேட்கறான், அவங்களாம் தராரு. நான் சின்ன பிள்ளை கேட்டேன். அதுதான் விசுவாசம் இல்ல. அதுதான் விசுவாசம். பாத்தீங்கன்னா யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார்
அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டேய், நன்மை பெற்ற நாம் நம்ம என்ன பண்றது? தீமை அனுபவிக்கிறதா? பைத்திய கைகளை பேசி அதுதான் விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனால் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். அதுதான் விசுவாசம். சரி, மூணாவது வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். வேணுமா திருப்பிங்க? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து முடிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையிலும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம். பாப்பா நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். பாத்துக்கோ. பக்கத்துல நான் வாசிக்கிறேன். வாசி நல்லா பாரு. என்ன வாசனம்? 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமை. சொல்லுங்க பாக்க, என்ன மகிமை அது? ஏதோ ஒரு நாள் நல்ல தேவன் வருகிற வரைக்கும் இல்ல, பரலோகத்தில் நம்மை கொண்டு போகிற வரைக்கும் ஒரு நித்தியமான மகிமைக்குள்ள நீ பிரவேசிக்கிறேன்னு சொன்னாக்கா, அதே 5ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். உங்களுக்குள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் வைத்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆராய்ச்சிக்காக அல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தின் இருமப்படையாக அல்ல, மந்தைக்கு என்ன சொல்ல வர, என்ன நான் சொல்ல வராரு? அம்மா அம்மா ஐயா, நீ வாழ்கின்ற வாழ்க்கையில இதோ கட்டாயமா இல்ல, மனப்பூர்வமா கிறிஸ்துவுக்காக வாழு, உற்சாக மனதோடு வாழு, தாழ்மையா இரு, பொறுமையா இரு, எல்லாத்தையும் அன்பா இரு, சகாரத்தையும் அன்போடு செய். இப்படி செஞ்சியாதான் சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே அந்த நித்திய ஜீவகால வருகிற அந்த மகிமைக்கு உன்னை இந்த உலகத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி இயேசு வரும்போது உன்னை நிலைநிறுத்துவார். அப்படிப்பட்ட மகிமைக்காகத்தான் தேவன் இந்த பூமியில உன்னையும் என்னையும் கற்று வைத்திருக்கிறார். என் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மகிமை நமக்கு வேணும். கண்டிப்பா அந்த மகிமையை இழக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய மகிமையை உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றவங்க கண்களை ஒரு ஜெபம் பண்ணணும். யாரும் பேச வேணாம், கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்கள் ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, என்ன மகிமையா நிரப்புங்க சொல்லுங்க. அநேகர் உலகத்தில் எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த இழந்து போன மகிமையை அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு மீண்டுமாய் உனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மகிமைக்கு நீ பாத்திராய் மாறும்படிக்கு உன்னை அவர் தமது சுதந்திரமாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய கூட சுதந்திரமாய் இருக்கும்படிக்கு அந்த மகிமைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தம்பி தங்கச்சி, ஐயா அம்மா, சகோதரனே சகோதரியே, வயசுல நீங்க மூத்தவனா இருக்கலாம், சின்னவனா இருக்கலாம், உங்களை கையெழுத்து நான் கூப்பிடுறேன், காலை பிடிச்சு கேட்கிறேன், மகிமை இழந்துடாத. அந்த மகிமை உனக்கு வேணும். அந்த மகிமை உன் குடும்பத்துக்கு வேணும். குடும்பத்துக்குள்ள இருள் வாசம் பண்ணாதபடிக்கு அந்த பவுல் சொல்றா, எங்களுக்குள்ள இருந்த அந்த பொக்கிஷத்தை இருதயமாகிய இந்த மண்பாட்டில் வச்சு நிறுத்தினா இருளான மக்களுக்கு நான் வெளிச்சமாய் மாறும்படிக்கு அந்த மகிமை கர்த்தரே கொடுத்தான்னு சொல்றாரு. இன்றைக்கும் குடும்பத்தில் இருள் ஆலை செய்து கொண்டிருக்கிறதே ஐயா அம்மா, இன்றைக்கும் குடும்பத்துல நிறைய கசப்பு இருக்கிறது, இன்றைக்கும் குடும்பத்துல முறுமுறுப்பு இருக்கிறது, இன்றைக்கும் குடும்பத்துல பயங்கரமான போராட்டம் இருக்குது. என்னதமா காரணம்? இன்னும் அந்த மகிமைக்குள் நீ பிரவேசிக்கல. தேவ தருகிற மகிமை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவ சபையை இன்றைக்கு ஆண்டவர் தயவோடு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மகிமை பெற்றுக்கொண்டு வா. மகிமை மேல வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கை மாறிடும். பிரதர் சிஸ்டர், மகிமை மேல வந்துருச்சுன்னா உன் பார்வை மாறிடும். மகிமை வந்துருச்சுன்னா உன் பேச்சு மாறிடும். மகிமை வந்துருச்சுன்னா உன்னுடைய வாஷம் மாறிடும். மகிமை வந்துருச்சுன்னா உன் பார்வை சிந்தை எல்லாம் மாறும். ஏன் ஒண்ணு மாறாம இருக்கு தெரியுமா? மகிமை உன் மேல வைக்கப்படல. தேவன் விரும்புகிறார், மகிமை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் அவர் மாற்றம் வைக்கல. தேவன் தர விரும்புகிறார். ஆனா பெற்றுக்கொள்ள நீ ரெடியா இருந்தா அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். அந்த மகிமை உனக்கு வேணுமா? எழுந்து நிற்போமா? அந்த மகிமைக்காக ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. மறுரூபமாக்கிடும்
மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மாதனுமே ஒளிமயமாக இந்த நாளில் போதுமே எல்லாம் நடக்குமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின ஆலயம் முழுவதும் மகிமைய நிரப்புமே ஆலயம் முழுவதும் மகிமைய ஒரு ஜபமா பண்ணமா மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது பெருமழை வேண்டுமே அருமழை ஓ ஒரு மகிமை தாங்கப்பா எங்க சபைக்கு வேணும்பா எங்க பிள்ளைகளுக்கு வேணும்பா எங்க குடும்பத்துக்கு வேணும்பா தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வேணும் ஆண்டவரே ஒரு மகிமையான பொழுதுப்பா ஒரு மகிமை தாங்கப்பா அதிகமா மகிமையை வாஞ்சிக்க சிஸ்டர் பிரதர் அதிகமா மகிமையை கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிறார் கேட்கிறவனுக்கு அவர் கொடுக்கிற ஆண்டவர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுத்தவர் சொன்னாரு தேவையில்லாததை கேட்காதம்மா தேவையானது கேளு அந்த மகிமை உனக்கு வேணும் மகிமையை சுமந்து கொண்டு போ இழந்து போன அந்த மகிமையை மீண்டுமாய் பெற்றுக் கொள்ளும்படித்தான் இயேசு இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் பிறந்திருக்கிறார் இழந்து போன அந்த மகிமையை பெற்றுக் கொடுக்க முடிந்தான் மீண்டுமாய் உனக்காக சிலுவைக்கு போனார் அந்த சிலுவை இன்றைக்கும் நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறது ஏனென்று சொன்னால் அந்த மகிமையை மீண்டுமாய் பெற்றுக் கொடுக்கும் அடிக்கு நமக்காக ஒரு சிலுவை உண்டு இந்த மகிமைக்குள்ள ஓடிவா அந்த மகிமையை தேடு அந்த மகிமையை நாடு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கடைசியாக அம்மா தோமணி கொடுத்த முடியுமா